பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். லா இக்ராஹ ஃபித்தீன். மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது இல்லை. கத்தபையன ருஷ்து மினல் கை. வழிகேட்டிலே இருந்து நேர்வழி என்பது முற்றிலும் தெளிவாக இருக்கின்றது. ஃபமை யக்ஃபுரு பித்தாகூத். யார் ஷைத்தான்களை நிராகரித்து வயுமின் பில்லாஹ் அல்லாஹுவை ஈமான் கொண்டார்களோ ஃபகதிஸ்தம்ஸக பில் உருவத்தில் உஸ்கா லன்ஃபிஸாம லஹா. அருந்து விடாத உறுதியான கயிற்றை அவர் பற்றி பிடித்து கொண்டார். இந்த அருந்து விடாத உறுதியான கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார். உருவத்துல் உஸ்கா, உறுதியான கயிறு. இதை பற்றி விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது உறுதியான கயிற்றை அவர் பற்றி பிடித்து கொண்டார் அப்படின்னு சொன்னால் ஈமான், இஸ்லாம், ஏகத்துவம், குர்ஆன், அல்லாஹ்வினுடைய பாதையிலே முஹப்பத், இவைகளுக்காக வேண்டி மற்ற விஷயங்களின் மீது விரோதத்தை ஏற்படுத்தி கொள்வது. அந்த மாதிரி இவைகளை உறுதியாக பற்றி பிடித்து கொள்வது. யார் ஒருவர் இதை பற்றி பிடித்து கொண்டாரோ அந்த கயிறு உடைந்தே போகாது. அது சொர்க்கம் வரையிலும் அவரை கொண்டு போய் சேர்த்தே தீரும். இஸ்லாமுங்கிற கயிறை பிடிச்சுக்கணும். அந்த கயிறை எக்காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலேயும் அந்த கயிற்றை விட்டுறக்கூடாது. அந்த கயிற்றை விடலை அப்படின்னு சொன்னால் அந்த கயிறு நேராக சொர்க்கத்தில் கொண்டு போய் அது விட்டுடும். அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃபில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் பேசுறது போல, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின். எந்த ஒரு சமுதாயத்தினுடைய நிலையையும் அல்லாஹ் மாற்றுவது கிடையாது. ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அந்த சமுதாயம் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாத வரையிலும். சமுதாயம் இஸ்லாம் படிக்கு வாழலை அப்படின்னு சொன்னால் அப்போத்தான் அல்லாஹ்வினுடைய வேதனை, சோதனை எல்லாமே வரும். அவங்க இஸ்லாம் படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாவும் அவர்களை அல்லாஹ் தாலா எந்த விதமான அல்லாஹ் சோதனையிலையும் அவங்களுடைய நிலைகளை அல்லாஹ் மாற்ற மாட்டான். இதை தான் அல்லாஹ் தாலா அந்த ஆயத்திலையும் அல்லாஹ் சொல்கிறான். முஸ்னத் அஹ்மதில் ஒரு ரிவாயத் இருக்கிறது. ஹஜ்ரத் கைஸ் இப்னு உபாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, நான் மஸ்ஜிது நபவியில் இருந்தேன். அப்போ ஒரு மனிதர் வந்தார். அப்போ அவர் முகத்தில் பார்க்கும்போது ஏதோ கவலையில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. முகத்தை பார்க்கும்போது ரொம்ப சுருக்கமான முறையில் 2 ரக்காத்து தொழுதார். மக்கள் எல்லாம் அவரை பார்த்துட்டு சொன்னாங்க, இவர் சொர்க்கவாதி அப்படின்னு சொன்னாங்க. ஜனங்கள் சொன்னாங்க. அப்போ அவர் வெளியில் கிளம்பிட்டார் தொழுதுட்டு. அப்போ நானும் அவர் பின்னால் போய் நான் பேச்சு கொடுத்தேன். அவர் என்னை முன்னோக்கிய போது நான் அவரிடத்தில் கேட்டேன். நான் அவரிடத்தில் சொன்னேன், நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ளார வந்தீங்கல்ல, அப்போ மக்கள் எல்லாம் உங்களை பற்றி சொர்க்கவாதி அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே அவர் சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொன்னார். யாரை பற்றியும் இல்மு இல்லாமல் எதுவும் சொல்லக்கூடாது. யாரை பற்றியும் ஞானம் இல்லாமல் அவரை பற்றி பேசக்கூடாது. யாருக்கு தெரியும் யார் சொர்க்கவாதி, யார் சொர்க்கவாதி இல்லை அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் சொன்னார், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு சம்பவம் அது நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நான் ஒரு கனவு கண்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அந்த கனவில் பார்த்தா அந்த மனாமில் பச்சை பசுமையான ஒரு தோட்டம், ஒரு பூங்கா, ஒரு பூஞ்சோலை இருக்கின்றது. நடுவிலே பார்த்தால் அந்த பூஞ்சோலையில் இரும்பில் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர், ஒரு தூண், ஒரு பில்லர் இருக்கிறது. அந்த பில்லர் இருக்கிறதே அது பூமியிலே இருந்து வானத்தின் அளவுக்கு அவ்வளோ நீளமாக அந்த பில்லர் இருந்துச்சு. அந்த பில்லருடைய உச்சியிலே பார்க்கும்போது ஒரு வளையம் இருந்தது. என்னிடத்திலே சொல்லப்பட்டது, ஏறுங்க இந்த பில்லரில், இந்த தூணிலே ஏறுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. நான் உடனே சொன்னேன், இல்லைங்க, என்னால் எப்படிங்க இந்த தூணில் ஏற முடியும், இவ்வளோ நீளமாக இருக்குது அப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன்.
ஒருத்தர் வந்தார், என்னை பிடித்தார். நான் இலகுவாக அந்த தூணில் ஏறிவிட்டேன். போய் அந்த வளையத்தையும் நான் போய் பிடிச்சிட்டேன். நான் வளையத்தை பிடிச்சு வளையத்தை பிடித்து கொண்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இதை உறுதியாக பிடி, இதை விட்டு விடாது அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். என்னுடைய கனவு, எனக்கு கண் விழிப்பு வந்துருச்சு. நான் விழித்து விட்டேன். அந்த வளையத்தை நான் பிடிக்கிற மாதிரி அந்த கனவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கனவு வரல, அதோட முடிஞ்சு போச்சு. எழுந்திரிச்சிட்டேன். என்னுடைய கண் திறந்து விட்டது. அப்போ நான் நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல போனேன். போயிட்டு என்னுடைய கனவை நான் அவர்களிடத்துல சொன்னேன், நாயகத்திடத்தில். நாயகமே, இந்த மாதிரி கனவு பார்த்தேன் அப்படி சொன்னேன். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த பூஞ்சோலை, அந்த தோட்டம், அதுதான் இஸ்லாம். அந்த தூண், இரும்பு தூண் பார்த்தீங்கல்ல, அதுதான் தீன், அதுதான் மார்க்கம். நீங்கள் எந்த வளையத்தை பிடித்தீர்களோ அதுதான் உருவத்துல் உஸ்கா, உறுதியான கயிற்றை அவர் பற்றி பிடித்து கொண்டார்னு அல்லாஹ் சொல்கிறான்ல, அந்த கயிறு அதுதான். நீங்கள் சாகிற வரையிலும், மௌத்தா போகிற வரையிலும் இஸ்லாத்தின் மீது இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த மனிதருடைய பேர் அறிவிப்புகளில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஹதீஸு சஹீஹைனிலே இடம்பெற்று இருக்கிறது. புகாரியில், முஸ்லீமில் இந்த ரிவாயத்து இடம்பெற்று இருக்கிறது. இப்போ ஆக மொத்தத்தில் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்னா, லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை. யார் விளங்கி இஸ்லாத்துக்கு வாராகளோ வாங்க, ஆல்வேஸ் வெல்கம். யாரையும் கட்டாயப்படுத்தி நீ வா நீ வான்லாம் கூப்பிட மாட்டோம். தாவத்து கொடுக்கணும். ஆனால் ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையில், யாரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. தாவத்து மட்டும் கொடுங்க, அவ்வளோதான். லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது கிடையாது. தத்தபையன ருஷ்டு மினல் கை, வழிகேட்டிலே இருந்து நேர்வழி என்பது தெளிவாக இருக்கிறது. ஸோ ஃபமை யக்ஃபுர் பித்தாகூத், யார் ஷிர்கு, குஃப்ரு, எதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டுவிட்டு, அதையெல்லாம் நிராகரித்து விட்டு, ஷைத்தான்களை நிராகரித்து விட்டு, வயூமின் பில்லாஹ், அல்லாஹுவை ஈமான் கொண்டானோ, வயூமின் பில்லாஹ், அல்லாஹுவை ஈமான் கொண்டான், ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லா இன்ஃபிஸாம லஹா, அருந்து போகாத உறுதியான கயிற்றை அவன் பற்றி பிடித்து கொண்டான். இதைத்தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹ்.